ஸ்ருதி மீனா கிட்ட நாளைக்கு தான் இந்த நீத்தோடைய இந்த திறப்பு விழா ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அதுக்கு நாங்கள் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்ல. நல்லது ஸ்ருதி, நீங்கள் 2 பேரும் அந்த டைமில் ஊரில் இருக்க வேண்டாம், நீங்கள் 2 பேரும் வெளியூருக்கு போங்க, நீங்கள் 2 பேரும் மனசு விட்டும் பேசின மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் மீனா ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. நானும் ரவி கிட்ட சொல்லிட்டேன், ரவியும் நானுமே அங்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் ஸ்ருதியும் ரொம்ப ஹாப்பியாக அங்கே ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. நீத்து அங்கே சிந்தாமணிக்கிட்ட நாளைக்கு ரவி பொக்கேஸ் அதை நான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன், இதுக்கு நீங்களும் வந்தாகணும் அப்படின்னு சொல்ல. என்னால் எப்படிமா வர முடியும், நீ எனக்கு அதாவது நீ வந்துட்டு ஒரு பூக்கடை வச்சுருக்க, அதுக்கு நான் உனக்கு பூ சப்ளை பண்ணுறேன், ஆனால் அதே நேரத்தில் நான் உன்னுடைய இந்த பொக்கேஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா இதனால் மாஸ்டர் என் மேலே கோவப்படுவாங்க. நீ அந்த வீட்டு பையன் ரவி ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன், இது ரொம்ப தப்பு இல்லையான்னு அந்த சிந்தாமணி கேட்குறாங்க. அதுக்கு அந்த நீதுவும், இல்லை ஆண்டி அதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, பிடிக்கிறது யாருக்கு யாரை வேணாலும் பிடிக்கலாமே, அதனால் அவங்கள நான் கம்பல் பண்ணி என் கூட தான் வாழ வந்தாங்கன்னு சொல்லலையே. ரவியே ஒரு நாள் ஸ்ருதி வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வரத்தான் போகிறான், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே நீத்து சொல்லும்போது, எது என்னமோம்மா, ஆனால் உன்னால் அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே நீத் சிந்தாமணியும் போயிடுறாங்க. ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்த எங்கள் நீத்து எல்லாமே எங்கள் நீத்துடைய ஃபங்க்ஷனுக்கு அடுத்த நாள் வரவும் செய்கிறாங்க. இங்கே ரவி வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நீத்துவுக்கு ரவி வரவே இல்லை. அட்லீஸ்ட் கோவப்பட்டாவது 2 பேர் வந்திருக்கணும், 2 பேரும் இன்னும் வராமல் இருக்கிறதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் நீத்துவும். ஆனால் அந்த நேரத்தில் மீனா, முத்து, ஸ்ருதி, ரவி 4 பேருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. உள்ளே வந்த இங்கே ரவியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே நீத்து ரவி இவங்க 2 பேருமே பார்த்துட்டு ஸ்ருதிக்கு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. பரவாயில்ல ஸ்ருதி, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வராமல் போயிடுவியோ நினச்சேன், ஆனால் நீ வந்ததை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ரவி பேரில் தான் இந்த பொக்கேஸ் ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ அவர் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு இங்கே ஸ்ருதியும் கோவத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. ஸ்ருதி கோவப்படாதீங்க வாங்க அப்படின்னு மீனாவும் கூப்பிடுறாங்க. நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக தான் நானும் இவரும் உங்கள் கூடவே வந்திருக்கோம், இந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறதுனால எதையுமே பண்ணிட முடியாதுன்னு சொல்லும்போது எனக்கு புரியுது மீனா, நாங்கள் 2 பேரும் போக இருந்த அந்த இடத்த விட விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்ததுக்கான காரணமே இந்த பிரச்சனை இதோட முடிக்கணுன்றதுக்காக தானே, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஐடியாலாம் ஓகேவா தான் தோணுச்சு, நானும் இங்கே ரவியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் நாங்கள் எப்போவோ கிளம்பி போயிருப்போம். ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது எத்தனை நாள் இவளுக்காக பயந்து ஓடிட்டே இருக்க முடியும், இவளுக்காக நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனோம்னா அவளுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயமா மாறிடும். யோசிச்சு பார்க்கும்போது அப்படி பண்ணுறதை விட இதை ஏன் நம்ம மாற்றி இப்படி பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. இந்த ஐடியா உங்களுக்கும் முத்துவுக்கும் பிடிச்சிருந்ததுனால தான் இன்னைக்கு ரவியை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு அங்கே ஸ்ருதியை சொல்ல. வாங்க ஸ்ருதி உள்ளே போய் பேசிக்கலான்னு மீனாவும் அங்கே முத்துவும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. ரவியும், வா ரவி நீ கட் பண்ணு, ரிப்பன் கட் பண்ணு அப்படின்னு சொல்ல. ரவி நம்ம 2 பேரும் சேர்ந்தே கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை 3 பேராகவே சேர்ந்து கட் பண்ணலாமேன்னு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை நானும் ஸ்ருதியும் இங்கே ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்கோம், இது உன்னோட கடை தானே, நீயே கட் பண்ணுன்னு சொல்லும்போது உடனே நீத்துவும் இங்கே வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரவி வந்ததே பெரிய விஷயம் தானே நினச்சிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ள அழகழகான டெக்கரேஷனில் பூக்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு. உங்களுக்கு போட்டியாக வந்துட்டேன்னு நினைக்க வேணாம் மீனா அப்படின்னு நீத்து சொல்லும்போது, நான் யாரையும் போட்டியெல்லாம் நினைக்க மாட்டேங்க, ஒவ்வொருத்தவங்களும் தொழிலில் முன்னேறணும்னு தானே ஒவ்வொரு வேலைக்கு வராங்க, போட்டியாக நினைக்கிறதுக்கு இதில் என்னங்க இருக்குது, நாம் நம்ம விஷயத்தை திறம்பட செஞ்சாலே நமக்கான இங்கே ஆறுதலும் இங்கே மக்கள் மத்தியில் கிடைக்க தான் செய்யும் அப்படின்னு மீனா சொல்ல. அதுக்கு நீத்துவும் நல்லா பேசுகிறீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூ விற்கிறாள்ல என் பொண்டாட்டி, அவளுக்கு இது கூட பேச வரலனா எப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் இங்கே உடனே மைக்கை பிடிச்சிட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஹாய் ஹாய்ஸ், என்னுடைய பேர் ஸ்ருதி, உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ஒரு விஷயத்த சொல்லணும், அதுக்காக தான் நான் மெயினாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கீழே நிற்கிற ரவியும் முத்து மீனான எல்லாரும் சந்தோஷத்தோடு நின்றுட்டுருக்கேன். ஸ்ருதி அந்த நீத்துடைய முகம் மாறவும் செய்யுது. நீத்து வந்துட்டு அப்படியே முகத்தை வந்துட்டு வாடி போன மாதிரி வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னுடைய பேர் வந்துட்டு ஸ்ருதி, என்னுடைய ஹஸ்பண்ட் ரவி இதோடு இருக்காரு, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், பேர் ரவி அப்படின்னு சொல்கிறாங்க. வா ரவி மேலே அப்படின்னு சொல்ல ரவி உடனே மேலே மேடைக்கு போகிறாங்க. கீழே நிற்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஆல்ரெடி மீடியாவிலேருந்து எல்லாமே இங்கே வரவும் செஞ்சுருப்பாங்க, லோக்கல் சேனலில் வந்துட்டு இதை பற்றின விஷயத்தை வந்துட்டு போடுறதுக்கு. ஏன்னா அவங்களுடைய கடை வந்துட்டு இப்போ தான் திறப்பு விழா ஆரம்பிச்சிருக்காங்க, பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காக நீத்துவே வர சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே அதை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நீத்துவுக்கு ஒன்றுமே புரியலை. ஸ்ருதி சொல்கிறாங்க, இவர் என்னுடைய பேர் வந்துட்டு ஹஸ்பண்ட், பேர் ரவி, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வச்சு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்ட் ரவி அதோ நிற்கிறாங்களே நீத்து, அவங்க ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் நீத்துவுக்கு ரவி மேலே காதல் வந்திருக்கு.
ரவி மேரேஜ் ஆனவர் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நீத்து இங்கே ரவியை விடுற மாதிரி இல்லை. நான் என் குடும்பத்தில் இருக்கவங்கன்னு எல்லாரும் உட்படவும் நீத்துவை பார்த்து பேசவும் செஞ்சோம். ஆனால் நீத்து அப்பவும் மனசை மாற்றிக்க தயாராக இல்லை. இப்போது என்னை வெறுப்பேற்றணும், என்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே என்னுடைய ஹஸ்பண்ட் பேரில் இப்படிப்பட்ட ஒரு பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது அதோடைய இதில் அழைப்பிதழ் கூட நீத்து ரவின்னு போட்டு தான் அவங்க அழைப்பிதழுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதும் கேட்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோடு தான், நல்ல வைப்ரேஷனோடு தான் இங்கே வருவீங்க. என்னவா இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வீட்டு விசேஷமாக இருக்கட்டும், இங்கே பேபி ஷவர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நடக்குது. பர்த்டே, மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லப்போனால் எல்லாத்துக்குமே முக்கியமான தேவைக்கான ஒன்று இருக்குன்னா, சாமிக்கு போடுற மாலையிலேருந்து கழுத்தில் போடுற மாலை வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த பூக்கள் தான் முக்கியமான இடத்தையும் பெறுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு இங்கே வந்தீங்கன்னா, அதுவும் இவங்க கடைக்கு நீங்கள் பூக்கள்லாம் வாங்க வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதாக போய் முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, ஸ்ருதி இப்படி பேச பேச நீத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னுடைய ஹஸ்பண்ட் பேரை எடுத்துட்டு அவள் பேரை வச்சு அவளுடைய கடை ஆரம்பித்தானா அவளுக்கு நல்லாயிருக்கும், இல்லையா ரவி பேரில் தான் இந்த பொக்கேஸ் இருக்கும் அப்படின்னு அந்த நீத்து நினச்சானா அதுக்கப்புறமா இந்த ஸ்ருதி என்னெல்லாம் பண்ணுவான்றதையும் இந்த நீத்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க ஹஸ்பண்டுக்கு ஆசைப்படுற ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் பூக்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதோ நிற்கிறாங்கல்ல மீனா, அவங்களும் தான் இப்போ பூக்கடை வச்சுருக்காங்க. சொந்தமாக சுயமாக சம்பாதிச்சு உழைச்சி கஷ்டப்பட்டு சங்க தேர்தலெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைச்சா அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதி சொன்னதை கேட்ட உடனே கீழே நிற்கிற நீது, ஸ்ருதி அப்படின்னு கோவமாக்காத, உண்மையை தானே சொல்கிறேன், நீ தானே இங்கே எங்களை வர சொன்னிருந்த, ஸோ வந்து நாங்கள் உன்னை பற்றின விஷயத்த சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொண்ணுகிட்ட இந்த கடைக்காக நம்ம வரணும்னு நினச்சோம் அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாரும் பேசவும் செய்ய, இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு கொஞ்சம் கூட தப்புன்னு உணராமல் எப்படி இந்த பொண்ணால் அந்த கடையில் இருக்க அந்த ஸ்ருதி ரவி 2 பேருமே இங்கே வர சொல்ல முடியுது? அந்த பொண்ணுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் கட் பண்ண இந்த பையனை கூப்பிட்டுருக்கா. இதை விட அசிங்க வேறு என்ன வேணும்? உன்னால உங்கள் வீட்டில் இருக்கவங்க கேள்வியை கேட்க மாட்டாங்களா? நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்குது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த நீத்துவை காயப்படுத்துகிற விதமாக பேச, இவ்வளோ பேசுகிறோம் ஏதாவது பேசுகிறாப்பாளா பார்த்தீங்களா, ஏய் மன்னிப்பு கேளுடி அப்படின்னு இங்கே மீனா சம்மந்தப்பட்டவங்க, அதாவது மீனா கூட வேலை பார்க்குற அந்த அக்காக்கள் எல்லாம் எப்படி ரோஹிணியை போட்டு அடித்தாங்களோ அதே போல் இந்த நீத்துவை கேள்வி கேட்குறாங்க. மன்னிப்பு கேளுடி, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்துருவேன், உன்னால் மற்றவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு காயப்பட்டு இருக்கணுமா? செஞ்சதெல்லாம் தப்பு, ரவிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ரவி எனக்கு தம்பி மாதிரி அல்ல அண்ணன் மாதிரி, இப்படி ஏதாவது சொல்லி எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நீத்து என்னால் முடியாது, நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வைராக்கியத்தோட நிற்க, அது லைவாகவே டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான் நீத்து சம்மந்தப்பட்ட பல பேர் நீத்துக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கூட பிஸ்னஸ் வச்சுட்டு இருந்த பிஸ்னஸ் டீலிங்கில் இருந்த பல பேர் வந்துட்டு இங்கே நீத்துக்கு கால் பண்ண, என்னம்மா உன்னை பற்றின நியூஸை பார்த்தோம், இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்த்துட்ருக்க, உங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸுக்கு எடுக்க நீ ஒரு ஆள் மட்டும் போதுமே, என்னதான் நீ ரெஸ்டாரண்ட் பக்கம் வரலனாலும் உன்னை மாதிரி நீ பல ரெஸ்டாரண்ட்டை வச்சு இங்கே ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணுன்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது உன்னை மாதிரியான ஒரு பொண்ணு மாதிரி இருக்கவே கூடாதுன்னு அந்த மாதிரியான எடுத்துக்காட்டுக்கு நீ வந்துட்டமா அப்படின்னு எல்லாமே காரி துப்பவும் செய்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்டால் அது உங்கள் அப்பாவுக்கு நல்லது, இல்லைனா உங்கள் அப்பாவும் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போக தான் செய்வாருன்னு அவங்க அப்பாவுடைய ரொம்ப ரிலேட்டிவான இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட நீத்தோ அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. ஃபோனை கட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த மீடியா முன்னாடியும் மன்னிச்சிருங்க, இனிமேல் ஸ்ருதி ரவி வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன், குறுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பையும் கேட்டுறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ போராடினேன், உனக்கு பயந்துக்கிட்டு ரவியை நானும் வெளியூர் போகலான்னு கூட நினச்சோம், அதுக்கு பேர் பயம் கிடையாது, உன்னை மாதிரியான ஆட்களுக்கு நாங்கள் கொடுக்குற பாடம்னு நினச்சோம், ஆனால் அதை விட இந்த பாடம் தான் சரியான பாடமாக இருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் இங்கே வந்து பேசினேன். நீ உன்னை திருத்திக்கிட்டா உன் வாழ்க்கைக்கு நல்லது, இல்லை எப்போதும் இப்படி தான் இருப்பேன்னு நீ நினச்சனா நானும் ரவியும் நீ சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாகவே இருப்போம், ஆனால் நீ உன் லைஃப்பில் எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரவி போகலான்னு கையை பிடிச்சி எழுதிட்டு முத்து, மீனா, ஸ்ருதி, ரவின்னு எல்லாருமே அந்த இடத்த விட்டு போகவும் செய்ய மொத்த பேர் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இங்கே நீத்துவும் வந்தவங்க எல்லாரும் அந்த பொண்ணு முகத்திலேயே காரி துப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு போக தான் செய்கிறாங்க. நீத்து அப்படியே எல்லாத்தையும் இழந்து அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க.